வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டாலே போதும் குழந்தைங்களும் நமக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது எப்படா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம் அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் சோம்பேறியாக. ஹஸ்பண்ட் வேறு பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்லிட்டாரா, சரி எங்கள் 2 பேருக்கு மட்டும் தானே சிம்பிளாக எதாவது செஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த பையன் பூரியும் மசாலாவும் தான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டான். சரி 2 பேருக்கு இதெல்லாம் செய்ய கடுப்பாக தான் இருந்துச்சு, சரி இருந்தாலும் அவன் செஞ்சால் தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு காலையில் இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்களுக்கு இல்லாத சொந்தக்காரவங்க என் பையனுக்கு மட்டும் எப்படி வந்தாங்கன்னு தெரில. இந்த கோல்டு தான் சொல்கிறேன். இது வந்தோடனே ரோஸ் மில்க் எடுத்து குடித்தான், உடனே கோல்டு வந்து எட்டி பார்த்துருச்சு. எங்கள் 2 பேருக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் கோல்டாக வராது, பட் இவனுக்கு வந்து அடிக்கடி வந்துடும். சரின்னு சொல்லிட்டு கொள்ளு வந்து துவையலாக செஞ்சால் அவன் சாப்பிட மாட்டான் கண்டிப்பாக. ஸோ கொள்ளு ரசம் வச்சுட்டு இன்றைக்கி மோர் குழம்பு, வடை போட்டு மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடை போட்டு மோர் குழம்பு வைக்கிறதுனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உளுந்து ஊற வச்சுருவேன், ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வடையாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். வடை போட்டு மோர் குழம்பு வைக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வடையை போட்டாலே போதும், அதுவே டக்குன்னு ஊறி நல்லா பெருசாக வந்துடும். எனக்கு ஓட்டை போட்டுலாம் சுட தெரியாது, அதுக்காக போண்டா குழம்புன்னு சொல்லிடாது. வடையோட டேஸ்ட்டுக்கு குறைச்சிட்டே